வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடாக நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுவும் பிஇசிஏலேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது வேறு போஸ்ட்டு, இது வேறு போஸ்ட்டு. அதனால் அதுதான் இதுன்னு நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வந்து ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது ஏஐசிடிஇ ஹெச்கியூன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வந்து இங்கே ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட்டு ஸ்டார்ட் ஆஃப் ஃபெல்லோ. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. இதில் 4 வேகன்சி இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் பிடெக் அல்லது பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். குறிப்பிட்ட ஃபீல்டில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு அவங்க கொடுக்கல. ஜென்ரலாக பிஇ பிடெக்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ் இருக்கணும். ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன், பிளானிங் அவுட்ரீச் ஆக்டிவிட்டீஸ், டிசைனிங் அண்ட் டெலிவரிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், பிஸ்னஸ் பிளான் டெவலப்மெண்ட், ப்ரப்போசல் ரைட்டிங், ரிசர்ச் டிசைனிங் அண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங், மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன், இம்பாக்ட் எவாலுவேஷன். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும், நாலேஜாக நீங்கள் இருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 50,000 கொடுக்குறாங்க. அடுத்தது செகண்ட் போஸ்ட் யூத் ப்ரொஃபஷனல். இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 32. இதில் 10 வேகன்சி இருக்குது. இதுக்கு மாஸ்டர் டிகிரி எனி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். 1 இயர் வந்து நீங்கள் ரெலவெண்ட்டான ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். எம்ஃபில் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் டூல்ஸ், டேட்டா பேசஸ், வெப் அப்ளிகேஷன் அண்ட் டெக்னாலஜி. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜோடு இருக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்பர்சனல் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான சேலரி 60,000 கொடுக்குறாங்க. அடுத்தது 3வது போஸ்ட் ஐடி கன்சல்டன்ட். இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 32. இதில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் பிஇ அல்லது பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வந்து குறிப்பிட்ட ஃபீல்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இதில் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 33,000 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஸ்கில் கேட்குறாங்க. என்னென்னா ஃபங்க்ஷனல் அண்ட் டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட்ஸை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். ப்ரோக்ராமிங் ஸ்கீம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். இதில் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மஸ்ட் இல்லை. அது இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அது அவசியம் தேவையில்லை. உங்களுக்கு கான்செப்ட் டாக்குமெண்ட்ஸ், டிசைன் டாக்குமெண்ட்ஸ், ப்ராசஸ் ஃப்ளோ டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண தெரியணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன், அதாவது ஸ்கில்லை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அடுத்தது அதே போஸ்ட்டு தான், ஐடி கன்சல்டன்ட் தான். அதுலேயே பிஇ பிடெக்கில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இது முடிச்சுட்டு 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து 44 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி எம்இ எம்டெக் முடிச்சிருந்தாலுமே 44 கொடுக்குறாங்க. எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் 44 சேலரி கொடுக்குறாங்க. டிப்ளமோலையும் நீங்கள் அதே மாதிரி முடிச்சுக்கலாம். டிப்ளமோவில் முடிச்சிருந்தா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். குவாலிஃபிகேஷன் அதே தான். பட் பிஇயில் முடிச்சிருந்தா 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். எம்எஸ்சி முடிச்சிருந்தா 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிப்ளமோ முடிச்சிருந்தா 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எம்இ எம்டெக் முடிச்சிருந்தா எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. இதுவும் அதே மாதிரி தான் ஸ்கில் கேட்டிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டெஸ்டிங், பேசிக் நாலேஜ் இன் மொபைல் டெக்னாலஜிஸ், டேட்டா அனலைசிஸ், டேட்டா மைனிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஸ்கில்டாக இருக்கணும் நீங்கள். அடுத்தது டிசைனிங் டூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டேட்டா கலெக்ஷன், அனலைசிஸ் அண்ட் ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். எக்ஸலண்ட் கம்யூனிகேஷனல் ஸ்கில் இருக்கணும். அப்புறம் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்கணும். அனலிட்டிக்கல் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில் இருக்கணும். இதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன், அதாவது ஸ்கில்லை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தனியாக பார்த்துக்குங்க பாஸ் பண்ணி. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். பிஇசிஏயோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிடுங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் May 29. நீங்கள் விருப்பப்பட்டால் May 29க்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் இருந்தால் 885, ஓபிசிக்கு 885, எஸ்சி எஸ்டிக்கு 531, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 885, விமனுக்கு 885, இடபிள்யூஎஸ்க்கு 531. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக. அது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஜென்ரலுக்கு ப்ளஸ் 590, ஓபிசிக்கு ப்ளஸ் 590, எஸ்சி எஸ்டிக்கு ப்ளஸ் 354, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ப்ளஸ் 885. ப்ளஸ்ன்னு சொல்கிறத நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ண ஃபீஸோடு சேர்த்து அப்ளை பண்ணணும். அடுத்தது விமனுக்கு வந்து ப்ளஸ் 590, இடபிள்யூஎஸ்க்கு வந்து ப்ளஸ் 354. ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.